என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, நீங்கள் மேப் நம்பர் 53 பார்க்க போகிறோம். மேப் நம்பர் 53 இருந்துச்சுன்னா தமிழ்நாடுல மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான மலைகள் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலையில் மொத்தம் 6 மலைகள் பார்க்க போகிறோம். அந்த மலைகள் நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நீலகிரி மலை, ரெண்டாவது ஆனைமலை. ஃபர்ஸ்ட் நீலகிரி மலை, ரெண்டாவது ஆனைமலை, மூணாவது பழனிமலை. இந்த 3 சொல்லிடலாமா? நீலகிரி மலை, ஆனைமலை, பழனிமலை. இது ஜஸ்ட் ஆரம்பமாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே தான் வரும். எந்த ஆர்டரில் படிக்குமோ அந்த ஆர்டர் தான் மலைகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பழனிமலை, நாலாவது ஏலக்காய் மலை. இன்னொரு டைம் சொல்லாமா? நீலகிரி மலை, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை. அஞ்சாவது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்கொண்டுகள், மதுரை, தென்காசி அந்த பகுதிகளில் வரும். வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்கொண்டுகள். அதுக்கடுத்து 6வது பொதிகை மலை, 7வது மகேந்திரகிரி குன்றுகள். இன்னொரு டைம் சொல்லிடலாமா? மேலே நீலகிரி மலை, அதுக்கு கீழே ஆனைமலை, அதுக்கடுத்து பொதிகை மலை, அதுக்கப்புறம் பழனிமலை, அதுக்கப்புறம் ஏலக்காய் மலை. 5வது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்கொண்டுகள், 6வது பொதிகை மலை, 7வது மகேந்திரகிரி குன்றுகள். இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாமா? மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன மலைகள்லாம் ஆர்டரில் இருக்கு? நீலகிரி மலை, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குண்டுகள், பொதிகை மலை, மகேந்திரகிரி குன்றுகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீலகிரி மலையில என்ன ஆச்சுன்னா, நீலகிரி மலையில முக்கியமான சிகரங்கள் ஆச்சுன்னா 2, தொட்டபெட்டா, முக்குருதி. இன்னொரு டைம் தொட்டபெட்டா, முக்குருதி. நீலகிரி மலையில உள்ள தொட்டபெட்டா அப்படிங்கிறது எந்த மலையில இருக்கு அப்படின்னு, எந்த மலை? நீலகிரி மலையில உள்ள முக்கியமான சிகரம். இதான் ஃபர்ஸ்ட் உயர்ந்தது. ரெண்டாவது முக்குருதி. இதுல உள்ள மலை வாழிடம் வச்சுன்னா ஊட்டி, குன்னூர். ஊட்டி என்ன சொல்லுவாங்க? மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க, மலைகளின் ராணி. கொடைக்கானல மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மலை வாழிடம் நீலகிரி மலையில் ஊட்டி, குன்னூர். அடுத்து விலங்கு இதான் நீலகிரி வரையாடு தான் இங்க இருக்கு. இதான் சொல்லுவாங்க மாநில விலங்குன்னு சொல்லுவாங்க. மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. இது எங்க இருக்கு? இந்த நீலகிரி மலையில தான் அதிகமாக காணப்படுது. இந்த 3 பாயிண்ட் தான் சொல்லிடலாமா? நீலகிரி மலையில உள்ள சிகரங்கள் என்னென்ன? தொட்டபெட்டா, முக்குருதி. அதுக்கப்புறம் மலை வாழிடம் ஊட்டி, குன்னூர். இதுல என்ன விலங்கு காணப்படுது? நீலகிரி வரையாடு. அதான் என்னது? மாநில விலங்கு. 3 பாயிண்ட் முடிஞ்சா அடுத்து ஆனைமலை போலாம். ஆனைமலையில் என்ன இருக்குச்சுன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கு. என்ன இருக்கு? ஆனைமலை புலிகள் காப்பகம். இதுல உள்ள மலை வாழிடம் இருந்துச்சுன்னா வால்பாறை. என்னது இருக்கு? வால்பாறை. 2 இருக்கு. என்னது? ஆனைமலை புலிகள் காப்பகம், அதோட மலை வாழிடம் வால்பாறை. இதுல ஒரு நீர்மின் நிலையம் இருக்கு. என்ன நீர்மின் நிலையம்? காடம்பாறை நீர்மின் நிலையம். என்ன இருக்கு? காடம்பாறை நீர்மின் நிலையம். இதுல அணைகள் இருக்கு. என்ன அணை அப்படின்னா ஆழியாறு, திருமூர்த்தி. இந்த பாயிண்ட் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன புலிகள் காப்பகம் இருக்கு? ஆனைமலை புலிகள் காப்பகம். அப்படியே கீழே வந்தோம்னா மலை வாழிடம் என்ன இருக்கு? வால்பாறை. அதுக்கடுத்து என்ன நீர்மின் நிலையம் இருக்கு? காடம்பாறை நீர்மின் நிலையம். இதுல என்ன அணைகள் இருக்கு? ஆழியாறு, திருமூர்த்தி அணைகள் இருக்கு. 2 பாயிண்ட் முடிச்சாச்சா? இந்த 2 பாயிண்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? நீலகிரியில 3 பாயிண்ட் தான். இது சிகரங்கள் தொட்டபெட்டா, முக்குருதி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அதோட மலைவாழிடம் ஊட்டி, குன்னூர். அது என்ன விலங்கு இருக்கு? நீலகிரி வரையாடு. அதான் சொல்லுவாங்க தமிழ்நாடோட மாநில விலங்கு. முடிஞ்சு. அடுத்து ஆனைமலை. ஆனைமலையில என்ன பார்த்தோம்? அதுல ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கு. அதுக்கு ஆனைமலையில மலைவாழிடம் சொன்னா வால்பாறை. அதுக்கப்புறம் அதுல நீர்மின் நிலையம், என்ன நீர்மின் நிலையம் இருக்கு? காடம்பாறை நீர்மின் நிலையம். அப்படியே கீழே வந்தோம்னா அதுல என்ன அணைகள் இருக்கு? ஆழியாறு, திருமூர்த்தி அணை இருக்கு. முடிஞ்சிச்சா? அடுத்து 3வது பழனிமலை. பழனிமலையில என்ன சிகரங்கள் இருக்கு அப்படின்னா வந்தாராவ், வேம்படி சோலை. இன்னொரு டைம் வந்தாராவ், வேம்படி சோலை. இன்னொரு டைம் வந்தாராவ், வேம்படி சோலை. இதுல என்ன மலை வாழிடம் இருக்குன்னா கொடைக்கானல். கொடைக்கானல் மலை வாழிடம். இது ஒரு டைம் கேட்ட பியூரிக்கு கொஸ்டின். கொடைக்கானல் மலைவாழிடம் எந்த மலையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்க. என்ன மலை? பழனிமலை. என்ன மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். ஆல்ரெடி அதை பார்த்துருந்துருப்போம். 3 முடிஞ்சா? இன்னொரு டைம் சொல்லலாம். 3 மட்டும். நீலகிரி மலையில 3 பாயிண்ட் என்னது? சிகரம் தொட்டபெட்டா, முக்குருதி.
கோடை வாழிடம் ஊட்டி குன்னூர். அதுக்கப்புறம் என்னது அதோட விலங்கு நீலகிரி வரையாறு முடிஞ்சு. அடுத்து ஆனைமலை. ஆனைமலை என்ன பார்த்தோம், ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கு. அதுக்கு அதோட மலை வாழிடம் வால்பாறை பார்த்தோம். அதுல காடம்பாறை அப்படிங்கிற நீர்மின் நிலையம் இருக்கு. அணைகள் வந்து ஆழியாறு திருமூர்த்தி அணை இருக்கு முடிஞ்சு. மூணாவது பழனிமலை. பழனிமலை அப்படிங்கிறது என்ன, அதுல வந்து என்னென்ன சிகரங்கள் இருக்கு, வந்தாரா வேம்படி சோலை. அதுக்கடுத்து இதில் உள்ள கோடை வாழிடம் கொடைக்கானல் முடிஞ்சா 3 மலை. நாலாவது ஏலக்காய் மலை. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னா ஏலக்காய் மலையில தான் வந்து மிளகு காஃபி வந்து அதிகமாக பயிரிடப்படுது. ஏலக்காய் மலையில மிளகு காஃபி அதிகமாக பயிரிடப்படுது. அடுத்து 5வது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். இதுல வந்து முக்கியமான மலை அப்படின்னா குரங்கணி மலை, மேகமலை, கழுகுமலை. குரங்கணி மலை, மேகமலை, கழுகுமலை. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? குரங்கு மேகத்தை பார்க்குது, அதுல கழுகு பறந்து போகுது ஞாபகம் வச்சுக்கலாம். குரங்கு மேகத்தை பார்க்குது, கழுகு பறந்து போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? குரங்கணி மலை, மேகமலை, கழுகுமலை. இதெல்லாம் வந்து எதுல இருக்கு, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் உள்ள முக்கியமான மலை. அதுக்கப்புறம் வந்து நீர்வீழ்ச்சி வந்து சுருளி கும்பக்கரை. சுருளி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த இருக்கு, எந்த மலையில, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்று முடிஞ்சிச்சு. அடுத்து சரணாலயம் அப்படின்னா மலை அணில் சரணாலயம் வந்து இருக்கு. எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இருக்கு முடிஞ்சா. இதுல என்ன பார்த்தோம், குரங்கணி மலை, மேகமலை, கழுகுமலை. இதெல்லாம் வந்து இதுல உள்ள முக்கியமான மலைகள். இதுல உள்ள நீர்வீழ்ச்சி அமைச்சுன்னா கும்பக்கரை, சுருளி. அதுக்கப்புறம் இதுல உள்ள சரணாலயம் அமைச்சுன்னா மலை அணில் சரணாலயம் முடிஞ்சா. அடுத்து பொதிகை மலை. பொதிகை மலைக்கு வேற என்ன பேர்லாம் இருக்குன்னா அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். இன்னொரு டைம் சொல்லலாமா, அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் முடிஞ்சிச்சா. அடுத்து இதுல என்ன சரணாலயம் இருக்கு அப்படின்னா களக்காடு மற்றும் முண்டந்துறை புலிகள் சரணாலயம் இருக்கு. களக்காடு மற்றும் முண்டந்துறை புலிகள் சரணாலயம் இருக்கு. இது முடிஞ்சா பொதிகை மலையில. இது முடிஞ்சிச்சு. அது லாஸ்டா வந்து மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். இதுல இஸ்ரோ உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் இருக்கு. அதாவது செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு முன்னாடி அங்க வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்கல்ல, அது வந்து மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் தான் இருக்கு. ஓகேவா? இது அப்படியே இன்னொரு ரிவைஸ் பண்ணிடலாமா ஃபுல்லாவே? மேப் நம்பர் 53. தமிழ்நாடுல மேற்கு தொடர்ச்சி மலைகள். முக்கிய மலைகள் என்னென்ன, நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள், பொதிகை மலை, மகேந்திரகிரி குன்றுகள். நீலகிரி மலையில 3 பாயிண்ட் என்னென்ன பார்த்தோம், முக்கியமான சிகரங்கள் அமைச்சுன்னா தொட்டபெட்டா, முக்குருத்தி. அது முக்கியமான கோடை வாழிடம் அமைச்சுன்னா ஊட்டி குன்னூர். என்ன விலங்கு இருக்கு, நீலகிரி வரையாடு. அதான் சொல்லுவாங்க நம்ம மாநில விலங்குன்னு சொல்லுவாங்க. மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர். இதெல்லாம் அப்படி மாநில மரம் பனை மரம். இதெல்லாம் அப்படியே ஆர்டரா பார்த்து சைடில் எழுதி வச்சுக்கோங்கப்பா. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஆனைமலை. ஆனைமலையில ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கு. அதோட முக்கியமான மலை வாழிடம் சொல்றது வால்பாறை. அதுக்கடுத்து இதுல காடம்பாறை அப்படிங்கிற நீர்மின் நிலையம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல முக்கியமான அணைகள் அப்படின்னு சொன்னா ஆழியார் மற்றும் திருமூர்த்தி முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அப்படி இங்க போனோம் சொன்னா பழனிமலை. பழனிமலை எங்க இருக்கு, அதுல முக்கியமான சிகரம் மந்தாரா வேம்படி சோலை. இதுல என்ன முக்கியமான கோடை வாழிடம் கொடைக்கானல் முடிஞ்சிச்சு. இது டைம் கிட்ட பிவைக்கு கொஸ்டின். 4வது ஏலக்காய் மலையில பயிர் என்ன விளைவிக்கப்படுதுன்னா மிளகு காஃபி அதிகமாக விளைவிக்கப்படுது. 5வது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். அதுல என்ன மலைகள் அதிகமா இருக்கு, என்ன மலைகள் முக்கியமான மலைன்னா குரங்கணி மலை, மேகமலை, கழுகுமலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து முக்கியமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னா கும்பக்கரை, சுருளி. அதுக்கடுத்து அப்படி கீழே வந்து சரணாலயம் அப்படிங்கிறது மலை அணில் சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இருக்கு முடிஞ்சிச்சா. அடுத்து 6வது பொதிகை மலை. பொதிகை மலைக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். அதுக்கப்புறம் வந்து சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். அதுக்கப்புறம் வந்து அகஸ்திய மலை. நம்ம 3 பேர் சொல்லுவாங்க, அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். இதுல வந்து என்ன சரணாலயம் இருக்கு, முண்டந்துறை மற்றும் களக்காடு புலிகள் சரணாலயம் தான் காணப்படுது. 6வது மகேந்திரகிரி மலை, இஸ்ரோவோட உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் இருக்கு. டெஸ்டிங் பண்றதை அங்க பண்ணுவாங்க. ஓகேப்பா, இந்த மேப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃபர்தரா அடுத்த மேப்ல என்னன்னு பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.